இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்ற வசனத்தின்படியே ஆண்டவரை ஆராதிக்கிற அனுபவத்திலே விசுவாசத்தினாலே அவரை தரிசிக்கிற ஒரு பெரிய அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம் என்பதாக பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்த யோவான் 4:24 நாம் வாசிக்கின்ற பொழுது, தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். சுவாச வாழ்க்கையிலே நான் கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தம் உடையவர்களாக உண்மை உள்ளவர்களாக அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய இருதயத்திலே காணப்படுகிற பொருளாசை, இன்னும் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு பரிசுத்த இருதயத்தோடு கூட நாம் அவரை தொழுது